எக்டாபிக் புறகர்ப்பம் கருக்குழாயில் உருவாகும் கரு. ஒரு கரு எங்கே உருவாகுது தெரியுமா? ஒரு முட்டையும் ஒரு விந்தும் சேர்வதே அந்த பெண்ணின் கருக்குழாயில் தான். ஒரு கருக்குழாயில் தான் முட்டைகளை எடுக்கிறது. அந்த முட்டைகள் 4 நாட்கள் வளர்ந்து தான் கர்ப்பப்பைக்கு செலுத்துது. இந்த 4 நாட்களுக்குள்ள உயிரோடு இருக்கிற காலம் ஒரு நாள் தான். அந்த காலத்தில் ஒரு விந்து போய் அதோடு சேர்ந்தால் கருவாகும். ஸோ இந்த கரு உருவாகுவது கருக்குழாயில். பல நேரங்களில் இந்த கருக்குழாயில் தங்கிவிட்டால் அதுதான் புறகர்ப்பம். ஸோ கருக்குழாயில் தங்குகிற புறகர்ப்பம் ஆபத்தானது. ஏன்னா ஒரு காலகட்டத்துக்கு மேலே அந்த கருவால் அங்கே வளர முடியாது. பல நேரங்கள் அதை ஃபெலோப்பியன் டியூபை பர்ஸ்ட் பண்ணி பெரிய அளவு உதிரப்போக்கு உள்ளில் ஏற்பட்டு இன்டர்னல் ஹெமரேஜ் ஏற்பட்டு உயிருக்கு ஆபத்தான நிலைகள் கூட ஏற்படலாம். ஸோ கண்டிப்பாக புறகர்ப்பம் என்பது கரு உருவாகுவது கருக்குழாயிலே தங்கி அதனால் ஏற்படுற விளைவுகளை குறிக்கிறது. ஸோ இதனை கண்டறிவது எப்படி? ஒரு பெண்ணுக்கு மாதவிலக்கு வரும்பொழுது பல நேரங்களில் ப்ளீடிங் ஆகலாம். ஸோ இவங்க தவறாக இம்ப்ளான்டேஷன் ப்ளீட் நினைப்பாங்க. ஆனால் அது இந்த புறகர்ப்பம் இருந்ததுனால கர்ப்பப்பையிலேருந்து ப்ளீடிங் ஆகலாம். ஸோ எப்பொழுதுமே ஒரு ஸ்பாட்டிங் ஒரு ப்ளீடிங் இருந்தால் கர்ப்பப்பையில் இருக்கும் கரு ஆரோக்கியமாக இருக்கிறதா என்பதனை முறையாக பரிசோதிக்கணும். பல நேரங்களில் புறகர்ப்பம் இருக்கிற பெண்களுக்கு ரெகுலர் பீரியட்ஸ் மாதிரியே பீரியட்ஸ் வரும். ஆனால் டியூப்பில் ப்ரெக்னென்சி தங்கியிருக்கும். ஸோ ஒரு சஸ்பிஷன் இருந்தால் கண்டிப்பாக ஒரு பெல்விக் அல்ட்ராசவுண்ட் எடுக்கணும், பீட்டா ஹெச்சி லெவல் எடுக்கணும், மற்றும் தேவைப்பட்டால் சிலவிதமான அல்ட்ராசவுண்ட் ஸ்கேனும் எடுக்கலாம். இதில் இந்த பீட்டா ஹெச்சி ஒரு நல்ல கருவாக இருந்தால் எவ்ரி 48 hours ஒன்ஸ் டபுள் ஆகும். ஆனால் இதுவே டியூப்பில் ப்ரெக்னென்சி சரியான வளர்ச்சி இல்லாத கரு என்றால் சரியான முறையில் டபுளிங் ஆகாது. இதுவே நமக்கு ஒரு இண்டிகேஷன் இந்த கரு ஆரோக்கியமானது அல்ல என்று. இரண்டாவது, கருக்குழாயில் அந்த கரு உருவானால் பல நேரங்கள் அது வெடிப்பதனால பெரிய இன்டர்னல் ஹெமரேஜ் ஏற்பட்டு உயிரிழப்புகள் கூட ஏற்படலாம். ஏன்னா பொதுவாக இதை பற்றி நிறைய பேருக்கு தெரியாத வழிமுறைகள். நிறைய பெண்களுக்கு தான் கர்ப்பமாக இருக்கும்போது புற டியூப்பில் வரும் அப்படின்றதே தெரியறதில்ல. ஸோ இதனை அனைவரும் தெரிந்து முறையாக பரிசோதித்து 40 நாட்கள் ஆனால் கண்டிப்பாக ஒரு ப்ரெக்னன்சி ஸ்கேன் பார்த்து கருவின் பொசிஷன் எங்கே இருக்கிறது, கருவின் வளர்ச்சி எந்தளவில் இருக்கிறது என்பதை முறையாக கண்டுபிடிச்சா தேவையில்லாத புறகர்ப்பம் ஏற்பட்டு உயிருக்கு ஆபத்தான இன்டர்னல் ப்ளீடிங் வருவதை தடுக்க முடியும். பல நேரங்களில் கரு வளர்ச்சிக்கு போதுமான ஹார்மோன்ஸை சீரான அளவில் கொடுக்கவும் முடியும்.